இந்த கேஸ் இமிடியேட்டா க்ளோஸ் பண்ணியா? சார் சொல்லணும்னு தான் வெயிட் பண்ணேன். ஏசி வராது. குட் மார்னிங் சார். நீங்க பாக்குற வேலை மாதிரியே உங்க சல்யூட்டும் கிளியரா இருக்கு. சார், எதுக்கு உங்க பாராட்டுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதுலயும் நீங்க போட்டோகிராஃபில ரொம்ப கில்லாடியா இருக்கீங்க. சார், பயப்படாதீங்க, துப்பறியறதும் போலீஸ் வேலை தான். சார் நீங்க மிஸ்டர் கனி, உங்க சேவையை பாராட்டி உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபரும் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்பரா? ஆமா, அம்பாசமுத்திரம் தெரியல, அங்க உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்தாங்க ஆர்டர். சார், திடீர்னு டிரான்ஸ்பர்னா? உங்களை மாதிரி சின்சியரான போலீஸ் ஆபீசர்ஸ் அம்பாசமுத்திரம் பகுதிக்கு தேவைப்படுறாங்க. உங்க சேவைக்கு கிடைச்ச ப்ரமோஷன் இது. இருக்கலாம் சார். திடீர்னு இப்படி ஆர்டர் வரும்போது பிராக்டிக்கலா எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு சார். பசங்களோட படிப்பு, அடிக்கடி ஆஸ்பத்திரி செக்கப்புக்கு போயிட்டு வர என்னோட மனைவி, அது மட்டும் இல்ல என்னோட வயசான அம்மா. எனக்கு தெரியும் கனி, உங்களை மாதிரி பொறுப்பா இருக்கிற அதிகாரிகளுக்கு கடமை தான் முக்கியம். நமக்கு 1000 குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். ஆனா மேலிடத்து உத்தரவுக்கு நாம ஒபே பண்ணி தான் ஆகணும், இல்லையா? சார், நான் மேலிடத்து உத்தரவை மதிக்கிறேன் சார். அதே நேரம் என் குடும்பத்துக்கு பொறுப்புள்ளவனா நான் இருக்கணும். பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்றேன். இதுல நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நம்மள மாதிரி இருக்க ஆபீசர்ஸ் எப்பொழுதும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். என்ன கனி தயங்குறீங்க? சார், எனக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்ப என்னால அம்பாசமுத்திரம் போக முடியாது சார். அப்போ மேலிடத்து உத்தரவை அவமதிக்கிறீங்களா? அவமதிக்கல சார், மதிக்கிறேன். அதனால சிக்லி விடுப்பு கேட்டு நான் உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறேன். ஓகே, அது உங்க இஷ்டம். ஃபர்தரா அந்த திவ்யா கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த கந்துவட்டிக்காரனோட சம்பந்தப்பட்ட போட்டோஸையும் நெகட்டிவ்ஸையும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் சார்? அந்த கேஸ்ல ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண போற ஆபீசருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார், இது என்னோட சின்சியாரிட்டிக்கு கிடைச்ச ப்ரமோஷன் மாதிரி தெரியல, பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியுது. எதுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது என்னுடைய வேலை இல்ல. மிஸ்டர் கனி, அந்த நெகட்டிவ்ஸை கொடுங்க. புரியுது சார். தரேன். கீ. ஓகே சார், நான் கிளம்புறேன். அடடா சாந்தி, உனக்கு ஆயுசு 100.
என் டார்ச்சர்ல ஆயில் குறையும் பார்த்தேன். ஆனா அது நடக்காது போல இருக்கு. நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். அது என்னமோ தெரியல சாந்தி, நான் நினைக்கிறது எல்லாமே நடக்குது. ஏன்னா நீ எப்பவும் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கல, உனக்கு நான் பயம் போல இருக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்ல, உன்னை பார்த்தாதான் உன் ஞாபகமே எனக்கு வருது. ஏன்னா உன் மேல எனக்கு பயம் இல்ல. ஏய், பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. எனக்கு பயந்து தானே உன் புருஷனே வேணான்னு கோர்ட்ல சொன்னேன். அது பயம் இல்ல, பக்குவம். பாவம், உன்னால ரோகிணி வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணம். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? அது எனக்கு புரியணுன்ற அவசியமும் இல்ல. நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, நீ எவ்வளவு ஆளுங்களை வச்சு எனக்கு கவுக்கலாம் நினைச்சாலும் இந்த அபிராமி அத்தனை ஆளுங்களையும் டீல் பண்ணிட்டா. பத்தியா? ஆதாரம் அந்த மூர்த்தியை தூக்கி வச்சு ஆடுனீங்களே, என்ன ஆச்சு? அதே மூர்த்திய என் பணத்தால கவுத்துட்டேன். அப்புறம் அந்த ஜிஎம் மூலமா உன் மாமா மதன் அவன் பண்ண திருட்டுத்தனத்தை முறியடிச்சிட்டான். சாந்தி, கூட இருந்து கவுக்கிறது, உறவாடி கல் தறுக்கிறது இதெல்லாம் படிச்சு வர்றது இல்ல, ரத்தத்துல ஊறி இருக்கணும். அதுல நான் PhD, நீங்கெல்லாம் வெறும் LKG. புரியுதா? முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே, உங்க பேங்க் கார்டியன் அதான் ரோஹிணி மேடம், அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. உனக்கு உதவிக்கரன் நீற்ற கைகளை ஒவ்வொன்னா நான் வெட்டிட்டு வரேன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. என் மாமனாருக்கு அறிவு வராது, உன் புருஷனுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அவங்க 2 பேரையும் நான் வெளியில அகதி அனுப்புறதுதான். அபிராமி, உண்மை எளிமையானது, ஆனா வலிமையானது. அந்த உண்மைக்கு ஆதவன் மாதிரி 1000 கைகள். அதை வெட்ட உன்னால முடியாது. நீ மூச்சை புடிச்சுக்கிட்டு எல்லா ஆதாரத்தையும் வெட்டிட்டேன்னு சொன்னியே, ஒரே ஒரு ஆதாரம் உன் கழுத்துக்கு கத்தியா மாறப்போகுது. என்னது? ஆஃப்டர் ஆல் வேலைக்காரன்னு அலட்சியமா சொல்லுவிய ராஜண்ண, அவர் எழுதின டைரி. டைரியா? என்ன சொல்ற? ஆமா, அத மட்டும் அன்னைக்கு அர்ஜுன் தவற விடலனா எப்பவும் நீ தெருவுக்கு வந்திருப்ப. இப்படி வசனம் பேசிட்டு இருக்க மாட்டேன். அது கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும், அப்புறம் பாரு. அக்கா சுவாதி, வாவா. என்னம்மா இந்த மாதிரி நேரத்துல தனியா வந்திருக்க? எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தேன்னா நான் வந்திருப்பேன்ல, இல்லனா மாமாவையாவது அனுப்பிச்சிருப்பேன். பரவாயில்லக்கா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஆமா, நீ வீட்டுக்கு வந்திருந்தியாமே, அம்மா சொன்னாங்க. ஆமாமா, வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆனா உன்னை காணுமே, எங்க போயிருந்த? செக்கப்க்கு போயிருந்தேன்க்கா. டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை நல்லா வளர்தான், என்ன ரெகுலரா வாக்கிங் போக சொன்னாரு. டாக்டர் சொன்ன மாதிரி செய், நமக்கு நாம தான் துணை. நமக்கு துணையா இருப்பாங்கன்னு நினைச்ச அபிராமி அண்ணி நம்மள ஏமாத்திட்டாங்க. எனக்கு அவங்க மேல சரியான கோவம். ஆமா ஆமா, நீ அபிராமி அண்ணிய புடிச்சு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டியாமே, அந்த காட்சியை நான் பார்க்காம போயிட்டேன். அந்த புண்ணியவதி பண்ண காரியத்துக்கு ஒரு வாட்டி திட்டினா பத்தாது, 1000 வாட்டி திட்டணும். நீயும் என் கூட சேர்ந்து திட்டு, அப்பவாச்சும் தெரிஞ்சுறாங்களான்னு பாக்கலாம். அபிராமி அண்ணிய பத்தி நீ புரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ லேட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். இத்தனை நாளா நான் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கேன் தெரியுமா? அத நினைச்சாலே எனக்கு வெக்கமா இருக்கு. ஆனா சாந்தி அண்ணி நமக்காக எவ்வளவு எல்லாம் பாடுபட்டிருக்காங்க.
பெரிய அண்ணனுக்காக அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி கோர்ட்ல டைவர்ஸே வாங்கிட்டாங்க. அந்த தியாகத்தை நான் புரிஞ்சுக்காம அபிராமி அண்ணிய நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை இப்பவாது கடவுள் எனக்கு புத்தியை கொடுத்தாரு. அக்கா, அதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ இப்பவாது சாந்தி அண்ணிய பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. இனிமே நம்ம வேலை அபிராமி அண்ணிய பத்தி அப்பாவுக்கும் சின்ன அண்ணனுக்கும் புரிய வைக்கணும். அதான். அதை விட முக்கியம், நம்ம சாந்தி அண்ணிய சின்னனோட சேர்த்து வச்சு நம்ம எல்லாரும் ஒண்ணாகணும். கரெக்டா சொன்ன அனிதா. உன் மாற்றத்தை பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அப்பா கேட்டா கண்டிப்பா ரொம்ப பூரிச்சு போயிடுவாங்க. இப்ப மட்டும் என்ன, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். மாமா அத்தைய கூட அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நான் சாந்தி அண்ணி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? அனிதா, நீ சாந்திகா மேல கோவமா இருந்தப்ப கூட அவங்க மேல கோவப்பட்டதே இல்ல. இப்போ நீ அபிராமியை புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கு காலையில நானே உன்னை சாந்திகா வீட்டுக்கு கூட்டு போறேன். ஹலோ, சாப்பிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் நானே கொண்டு போய் சுவாதி இறக்கி விட்டுறேன். ஸ்வாதி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் சமையல ரெடி பண்றேன். சரிக்கா. அப்பா, இட்ஸ் சோ வெரி ஹாட். 107 டிகிரி. மனுஷ மரங்கள் எல்லாம் வெட்டிட்டா இப்படிதான் கொதிக்க செய்யும். ஃபூலிஷ் பீப்பிள். मालिक साहब एक खत राजू के जानिब से लिखा जाता है। ये डायरी में जो भी लिखा हूँ खुदा को हजर नजर रखकर लिखता हूँ, मगर अभिरामी अच्छा दिल से बहू बनकर नहीं आई और मेरे मालिक अभिरामी सट्टे எனக்கா? ஆமா, உனக்கு தான். நேத்துக்கே அம்மா கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? ஆமா, என்ன படிக்கிற? இட்ஸ் மை பர்சனல் டைரி. அது இல்ல, அது என்ன பாஷை? இது உருது. அற்புதமான மொழி இது. ஏன் இத படிக்கிற? இது எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் படிக்கிறேன். உனக்கும் கத்து கொடுக்கட்டா? வேணாம், எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. நான் அப்புறம் படிச்சுக்கிறேன். இந்து, இந்து, நீ போய் நல்லா படி. இந்து, அம்மா அம்மா கூப்பிடுறாங்க. நீ உள்ளே போ, உள்ளே. சட்டை நல்லா இருக்கு இந்து. இந்து குட்டி. ஓ, இவர் கூட இருக்கியா? வா சாப்பிடலாம். தேங்க்ஸ். சட்டை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டுக்கோங்க. வா சாப்பிடலாம். ஷாம், அந்த சாந்தியோட நிம்மதியை நம்ம கெடுக்கலான்னு பார்த்தா இப்ப கதை வேற மாதிரி திரும்புது. என்னக்கா கதை வேற மாதிரி திரும்புது அது இதுன்ட்டு. இப்பதான் அந்த எதிரிங்களுக்கு சப்போர்ட் பண்ண மூர்த்தியை மடக்கணும். 10வது அந்த ஜிஎம் வேலை விட்டு தூக்கணும். இந்த ரோஹிணி வேலைக்கு வெயிட் வச்சோம்ல. இப்ப நம்ம பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா, நல்ல ஒரு முகூர்த்த நாளா பார்த்து இந்த கிழவனையும் கிழவியும் கார்த்திகையும் வீட்டை விட்டு அனுப்புறதுதான் பாக்கி. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா இப்ப ஒரு புது கரடி வந்திருக்கு. அதுதான் என் நிம்மதியெல்லாம் கெடுக்குது. என்னக்கா அது? அந்த செத்து போன ராஜு எழுதின ஒரு டைரி இப்ப பூதமா கிளம்பி இருக்கு. அந்த மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி உருட்டுல ஒரு டைரி எழுதிருக்காராம். அதுல என்ன பத்தி, என் எண்ணத்தை பத்தி, நான் அந்த வீட்டுக்குள்ள போன நோக்கத்தை பத்தி எல்லாத்த பத்தி டீடைலா எழுதிருக்காரு. அதுதான் அவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஷாம், அது மட்டும் அவங்க கையில கிடைச்சது, அது நிச்சயமா நமக்கு எதிரா திரும்பும். எனக்கு தெரியாதுப்பா. ஒண்ணு அந்த டைரி நம்ம கையில கிடைக்கணும், இல்ல அவங்க கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆர்த்தி அவங்க பையன் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். என்னக்கா நீ? ஆனாரப்பட்ட மூர்த்தியை நேர்ல வந்ததுக்கு அப்புறம் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியல. இந்த டைரி பெருசா என்ன பண்ணிட போகுது உன்னை? அதுக்கு இல்லடா ஷாம், தோல்விங்கிறது எனக்கு பிடிக்காது. தோத்துட கூடாது. கவனக்குறைவா இருந்தா எறும்பு கூட யாரையும் சாச்சிடலாம் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன். ஏங்கா, தொலைஞ்சு போன டைரி மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கலாம். இல்ல ஏதோ மளிகை கடையில பொட்டலமா இருக்கலாம். அது என்ன கல்வெட்டா?
காலம் முழுக்க அப்படியே சாட்சியா நிக்க. இல்ல ஷாம், அக்கா மனுஷங்களுக்கே பயப்பட மாட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு டைரி, அதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு அதுக்காக அலட்சியமா இருக்கலாமா? இருக்க கூடாதான். நிதானமா யோசி, ஏதோ ஐடியா வரும். அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத. வா. गुड मॉर्निंग अर्जुन. குட் மார்னிங். என்னங்க பைத்தியக்காரங்கிட்ட போய் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கீங்க? மேடம் நான் பைத்தியக்கார கிடையாது. சாரி சாரி ராமகிருஷ்ணன், இவங்க என் வைஃப். வணக்கம் மேடம். வணக்கம். வா. என்ன அனிதா? ஓ, இத்தனை நாள் சாந்திகாவை திட்டி இருக்கோம், இப்போ எப்படி அவங்க முகத்துல முழிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? ம், ஆமாங்க. சாந்திக்கு எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. வா. சரி, இங்கே இரு, இந்த வர. ஏய் வா அர்ஜுன். என்ன என்ன திடீர்னு? ஏங்கா, இன்னைக்கு உங்க வீட்ல காக்கா கத்துல புது விருந்தாளி வராங்கன்னு? இல்லையே. இல்லையா? அப்புறம் எப்படி உங்க வீட்டு வாசல்ல இவ்ளோ பெரிய விஐபி உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க? என்னது விஐபியா? அக்காவை பாக்குறதுக்கு கூச்சப்பட்டு வெளியிலேயே நிக்கிறாங்க. என்ன நீ என்னென்னமோ புதிர்லாம் போடுற? வந்து பாருங்க, வாங்க. அனிதா, அனி, என்னோட அனிதாவா? ஆமா அனி, உங்களை அவமானப்படுத்தின அனிதா. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத அனிதா, இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்னது காலெல்லாம் விழுந்துகிட்டு? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. என் கல்யாணத்துக்காக நீங்க எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் அபிராமி அண்ணி பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களை பல தடவை அவமானப்படுத்திருக்கேன். மன்னிச்சிடுங்க.